கடந்து வந்த பாதை யூடியூப் சேனல் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். வார ராசிகள் கோச்சாரம் மேச முதல் மீன வரையிலே வார ராசி. முதலாவதாக மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்திலே இடையூறு இல்லாமல் நல்லபடியாக முடியக்கூடிய வாரம். நீங்கள் நினைத்தபடி எண்ணிய காரியத்தில் இடையூறுகள் இருப்பினும் அந்த இடையூறுகள்லாம் மாறக்கூடிய நேரம். கணவன் மனைவிக்குள்ளே நினைத்த காரியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி நன்மை உண்டாகும். உங்களது ராசிக்கு இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய நமஸ்காரம் மிக சிறப்பானது. ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுத்த காரியத்திலே சிறு சிறு குழப்பங்கள், சிறு சிறு சங்கட்டங்கள் ஏற்பட்டு வருகிறது. அந்த ஏற்பட்டு வரும் சிறு சங்கட்டங்களும் குழப்பங்களும் இந்த வாரம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகுது. தொழிலில் சிறு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த தொழில் பிரச்சனையெல்லாம் இந்த வாரம் முடியும். இந்த தொழிலில் சிறு சிறு சங்கடங்கள் இருந்தால் கூட அந்த ரிஷபராசிக்கு அந்த தொழில் சங்கடங்கள் இந்த வாரம் உங்களுக்கு உங்களோட குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பு. மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசினர்களுக்கு ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதான்னு சிறு சிறு குழப்பம். தொழிலும் சரி, நம்ம செஞ்சுட்டு இருக்கிற பிஸ்னஸில் பார்ட்னர் தொழிலில் இருக்கக்கூடியதெல்லாம் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டிருக்குது மிதுன ராசிக்கு. அந்த சங்கடங்கள்லாம் இந்த வாரம் நீங்கிடும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கடகராசி நேயர்களுக்கு எந்த இடம் சென்றாலும் இந்த வாரம் சிறப்புண்டாகும். கடகராசிக்காரர்கள் எந்த இடத்திற்கும் வெற்றியை உண்டாக்கக்கூடிய நேரம் தான். அமைப்பான யோகங்கள் கடகராசிக்கு உண்டு. நல்ல செய்திகள்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு. கடகராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பித்தது. சிம்ம ராசிக்கு சிறு சிறு மனச்சங்கட்டம், கொடுக்கல் வாங்கல சிறு பிரச்சனை. சிம்ம ராசிக்காரருக்கு மனக்குழப்பம் ஆயிட்டு, என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சிட்டு இருக்கிறது இந்த சிம்ம ராசிக்கு. இந்த வாரத்தில் அந்த மனக்குழப்பம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த வாரத்தில் வெகு நாளாக இருந்த பிரச்சனை ஒன்றும் தீருது. வெகு நாளாக இழுத்துட்டே இருந்த ஒரு பிரச்சனை, வெகு நாளாக இந்த காரியத்தினால சில சங்கட்டங்கள் ஏற்பட்டிருந்ததெல்லாம் இந்த சிம்ம ராசிக்கு இந்த வாரம் முடியும். உங்களுக்கு சிவன் வழிபாடு மிக சிறப்பு. கன்னிராசிக்கு கலக்கங்கள், சங்கட்டங்கள் அனைத்தும் விலகுது. கன்னிராசிக்காரருக்கு சிறு சிறு மன சங்கட்டம், மனவேதனைகள். உங்களுடைய ராசிநாதனுக்கு எதை செய்தாலுமே சிறு தப்பாக தோணும். நீங்கள் யார்கிட்ட ஏதாவது சொன்னீங்கனாலும் இது வரைக்கும் சங்கடப்படாதீங்கன்னா டக்குன்னு இந்த கன்னிராசிக்காரர்கிட்ட கோவப்படுவாங்க, சங்கடப்படுவாங்க. அதையெல்லாம் இந்த வாரம் சொன்னாங்க. உங்களுடைய ராசிக்கு நீங்கள் அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பு. துலாம் ராசி நேயர்களுக்கு எந்த இடத்தில் சென்றாலும் அந்த இடம் சிறப்பாகவே இருக்கும். துலா ராசிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியங்கள் கைகூடும். வெகு நாளாக சண்டை போட்டு கூட பகைவராக பேசாமையே வெகு நாளாக இருந்தவங்க அந்த துலா ராசிக்காரருக்கு யாரோ ஒருத்தர் முக்கியமானவங்க, வேண்டிப்பட்டவங்க, நம்மகிட்ட வெகு நாளாக சண்டை போட்டு பேசாமையே கூட இருந்திருப்பாங்க. அவங்க இந்த வாரம் உங்கள்கிட்ட அவங்களே வாண்டேட்டாக உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஆகையினால இருப்பினும் மனசில் இருக்கிற ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இந்த துலா ராசிக்கு இந்த வாரம் இருக்கும். நம்மளுக்கு இருந்த மனசில் இருக்கிற ஒரு சங்கடம் இன்னையோட இந்த பிரச்சனை முடிஞ்சதப்பா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இந்த துலா ராசிக்கு இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு மீனாட்சி அம்மன் வழிபாடு மிக சிறப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல சிறு சிறு பிரச்சனை, மனச்சங்கட்டம். நாம் எல்லாமே நேராக தான் போயிட்டு இருக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு வர்றது பூரா ஆப்போசிட்டாக வந்துருக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் நாம் எல்லாம் நேராக தான் போயிட்டு இருக்கிறோம், ஆனால் நம்மகிட்ட வர்றதெல்லாம் ஆப்போசிட்டாக வந்துருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு இந்த வார இறுதியில் உங்களுக்கு சங்கடங்களும் அந்த எதிர்ப்புகளும் மாறி நன்மை உண்டாக்கும். எதையும் துணிஞ்சு செய்யுங்க, தோல்வி கிடையாது. இப்படியே இருக்குதா அப்படின்னு போட்டு மனசு போட்டு குழப்பவே கூடாது. குழப்பாமல் நீங்கள் பாட்டு துணிஞ்சு செய்யுங்க, அந்த காரியம் உங்களுக்கு கைகூடும். துலாம் ராசிக்கு வெற்றி உண்டாகக்கூடிய நேரம்தான். உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பித்தது. தனுசு ராசிக்கு சில சிக்கல் இருந்துச்சு, சிக்கல் துன்பங்கள்லாம் இருந்தது. அந்த சிக்கல் துன்பங்கள்லாம் மாறிடுச்சு. இந்த வாரத்தில் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் காரியம் கைகூடும். பணம் வந்துட்டு இருக்கிற பணம் நின்று போச்சு, நம்மளுக்கு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு, அந்த வருமானம் நின்று போச்சு அப்படின்னா கலப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு தனுசு ராசிநாதனுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவன் யோகக்காரகன். ஆகையால் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சிறப்பான யோகத்தை உண்டாக்கக்கூடியது தான். எதையுமே நீங்கள் துணிஞ்சு செய்ய வெற்றி உண்டாகுது. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பு தரும். மகர ராசி
மகர ராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் நீங்கி நன்மை உண்டாக்கக்கூடிய நேரம். தொழிலில் இருக்கிற சங்கடங்கள் மாறுது. அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த அரசு உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு யோகத்தை உண்டாக்கக்கூடியது. ஒரு மேல் போஸ்டிங்கு அல்லது ஒரு நல்ல ஒரு மரியாதை, சீனியர் ஆஃபீஸர்கள் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த அரசு அதிகாரிகளுக்கு உண்டு. ஆகையினால் மகர ராசி நேயர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரி ஈஸ்வரை வணங்கி வந்தால் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்கள், கும்பராசிக்கு சின்ன சங்கடம் ஒன்று இருந்துட்டு இருக்குது. அந்த சங்கடம் நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதான்னு இந்த கும்பராசி நேயர்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த சங்கடங்கள்லாம் தீர்ந்துடும். இந்த கும்பராசிக்கு மனசில் போட்டு குழப்பிட்டு இருந்த குழப்பமெல்லாம் நீங்கியது. பிள்ளைகள் வழியில் இந்த கும்பராசிக்காரருக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூடியது. நம்ம பொண்ணு வெளியூர்ல இருக்குது, நம்ம பையன் வெளியூர்ல இருக்கிறா, பரவாயில்ல அவனுக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு, நம்ம பையனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல செய்தி இந்த கும்பராசிக்கு இந்த வாரம் வந்து சேரும். நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பை தரும். இறுதியாக மீனராசி. மீனராசி என்பவர்களுக்கு மனச்சங்கட்டங்கள்லாம் மாறுது. 2 வாரமாக இருந்த சின்ன சிறு பிரச்சனைகள்லாம் நீங்கிருச்சு. எதை எடுத்தாலும் வெற்றி உண்டாகக்கூடிய நேரம். மீனராசிக்காரர்கள் எதையுமே துணிஞ்சு செஞ்சு நாம தான் நல்லா இருக்கணும். இந்த வீடியோக்கான கேள்வி, துலாம் ராசி வழிபட வேண்டிய கடவுள் எது? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.